உட்காருங்க உட்காருங்க. ஸோ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் டாக்டர் கேட்குறீங்க? ஹே ஹாய்டா. ஹாய். ஏ ஹாய். நீங்க என்ன பண்ற? காஃபி குடிக்கலான்னு வந்தேன், பார்த்தா நீங்க உட்காந்துட்டு இருக்க. டேய், நம்ம ஃபுல்லா ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல மீட் பண்றோம். எதனாச்சும் பேசுடா. ஹலோ, உன் பேர் என்ன? டேய், காஃபி எடுத்து மூஞ்சிலேயே ஊத்திடுவேன். சரி, சாரி சாரி. நான் நினைச்சத விட ஹைட்டா தான் இருக்கேன், பரவாயில்லையே. நீ கூட தான் சேட்ல விட நேரில் டிஃப்ரெண்டா இருக்க. டிஃப்ரெண்டா? எப்படி? இல்ல நேரில் நல்லா தான் இருக்க. நல்லாதானா? புரியல. அப்போ நான் ஓகேன்னு தான் சொல்ல வரியா நீ? இல்ல ஃபோன்ல ஃபில்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் குண்டா இருப்பல, அதை சொன்னேன். ஃபில்டரே யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ நான் குண்டா இருக்கேன்றியா நீ? இல்ல ஃபில்டர் இல்ல, நீ சூப்பரா தான் இருக்க. லைட்டிங் ப்ராப்ளம். எது? லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கா? அதுவும் சன்செட்லையா? இல்ல லைட்டிங் ப்ராப்ளம் இல்ல, நான் தான் ப்ராப்ளம். தெரியுது. இனிமேல் என்கிட்ட பேசாத. இல்ல அப்படி இல்ல. பாய். அது ஒரு கான்வர்சேஷன் எப்படி பில்ட் பண்றதுன்னே தெரியல டாக்டர். ஃபோன்ல பேச நல்லா தான் இருக்கு, ஆனா நேர்ல போனா வரமாட்டேங்குது. நீங்க இன்ட்ரோவர்ட்டா? நான் இன்ட்ரோவர்ட்ல இல்ல டாக்டர். எப்படி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுன்னு தான் தெரியல. சின்ன வயசுல இருந்து அவ்வளோ யார்கிட்ட பேசணும் இல்லை, ஆனா அப்படியானோ தெரியல. சின்ன வயசுல இருந்தா? புரியல. எனக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, ப்ளீஸ் லே டவுன். நீங்க சின்ன வயசுல நிறைய விளையாடுவீங்களா? ஆ, நிறைய கேம்ஸ் ஆடுவேன் டாக்டர். ஓ அப்படியா? எந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவீங்க? சப்வே சர்ஃபர்ஸ், டெம்பிள் ரன். மொபைல் கேம்ஸ். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அப்பா அம்மா கூட என்ன கேம்ஸ் விளையாடுவீங்க? அப்பா அம்மா கூடலாம் ஆட மாட்டேன். கிட்ட போனாலும் திட்டுவாங்க. ஃபுல்லா ஃபோனு தான். நீங்க சும்மாவோ இல்ல ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்தையோ ஷேர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன மிஸ் திட்டிட்டாங்க தெரியுமா? ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல. என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு என்ன திட்டிட்டாங்க. நாளைக்கு கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நாளைக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றியா? எனக்கு நாளைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றியா? என்னத்த சொல்றது? தங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு பசங்க கையில போனை கொடுத்து அனுப்பிடுது. மற்றவங்க கேட்டா அவன் ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிட்டான்னு சொல்றது. குழந்தைங்களுக்கு எப்படி ஃபோன் ஹேண்டில் பண்ண தெரியும்? சொல்லி கொடுத்தா தானே தெரியும். இப்போ இவனுக்கு எப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுன்னு கூட தெரியல. டவுட்ஸ்லாம் கேட்குற ஐடியாவும் போயிருச்சு. மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண கூட ஸ்பேஸ் கொடுக்கல. சரி, உன்னை சின்ன வயசுல வெளியிலலாம் கூட்டிட்டு போயிருக்காங்களா? எங்கெல்லாம் போயிருக்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து பீச்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். கேரு, எங்கேயும் போகாத. என்னடா நாங்க ஒரு நிமிஷம் வாங்கல. விளையாடி முடிச்சிட்டியா? வா போகலாம். அப்பா ஒரு நிமிஷம் அங்க வாங்கப்பா. அப்பாவுக்கு வேலை இருக்குடா, ஓகேவா?
மீட்டிங் இருக்கு. ஓகேவா? வா போலாம். பாத்தீங்களா, குழந்தைங்க கூட டைமோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? கேட்டா டயர்டுன்னு சொல்றது. இல்லை, எனக்கு புரியல. குழந்தைங்க ஆசையா விளையாட வரும்போது இல்லைனா பேச வரும்போது இப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டு போன்னு சொல்றீங்கன்னு தெரியல. குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தான் உங்க சோம்பேறித்தனத்தை காமிக்கணுமா? நீங்க மத்தவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்கும்போது இங்க உங்க வாழ்க்கை உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. உனக்கு உங்க அப்பா அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்? டாக்டர், அம்மா அப்பாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் டாக்டர். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? அப்படிலாம் இல்லை சார். அவங்களே என் ஃப்யூச்சருக்காக தான் வேலை செய்கிறாங்க. நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, அதுவும் எப்போ கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஓ, அதுக்கப்புறம் நான் அதை விளையாடுவேன். குழந்தைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது தானே பாசம். எப்பலாம் ஃபியூச்சர்ல ஒரு பிரச்சனை வரப்போ நானே சின்ன வயசுல கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி காமிக்கிறது தானே. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் சைலண்ட் ஆயிடுவான். நம்ம ஜாலியா இருக்கலாம். சொசைட்டி, சொந்தக்காரங்க ப்ரெஷருக்காண்டி குழந்தைய பெத்துக்கிட்டு நீங்களோ வாழாம அவங்களையோ வாழ விடாம எதுக்கு? ஆமாம் டாக்டர், இப்போ நீங்கள் எங்கள் அப்பா அம்மா பற்றிலாம் கேட்குறீங்க? ட்ரீட்மெண்ட்காக தான். எனக்கு மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தீங்களா டாக்டர்? இன்னும் ஒரு 6 செஷன் வாங்க, பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். இந்த மாதிரி கேஸ்ல இவன் எனக்கு ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கிடையாது. எல்லா படம் டைரக்டர்ஸும் முன்னாடி ஜெனரேஷனோட பேரண்டிங் பத்தி மட்டும்தான் படம் எடுக்கிறாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. பசங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டா போதுமா? அப்பா அம்மா பசங்களை பார்த்துக்க வேணாமா?